ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு குடும்பமாக சேர்ந்து சண்டை போட்டது பத்தாதுன்னு வீட்டுக்குள்ளே போயிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அழுதுகிட்டு இருக்கும் போது நம்ம கடைசிவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? துள்ளி குதிக்கிறாரு. இருங்க, நான் அவளை போய் வெட்டிட்டு வரேன், குத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சது மட்டும் இல்லைங்க, அங்கேருந்து கிளம்பி வராரு. எதுக்கு? நம்ம கதிரை அடிக்கணுமா, கொல்லணுமா? அப்பா என்ன ஒரு ஆசை! அப்படியே விட்டுருவாங்களா இங்கே இருக்கவங்களாம்? நம்ம மூர்த்தி வந்து இதெல்லாம் பார்க்க முடியாமல் கிளம்பி ஒரு பக்கத்து துக்கம் தொண்டையை அடைச்சி அவரு ஒரு பக்கத்து கிளம்பி போயிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணமான நம்ம கோமதி அம்மா இருக்கே, எப்பா சாமி குமுறி குமுறி அழுவுது. இதை பார்த்தோன்னே நமக்கே கோவம் வருது. அப்படிங்கும்போது மீனா கோவம் வராதா? இவ்வளோத்துக்கு காரணம் நீங்கள் தான், நீங்கள் எதுக்கு குமுறி குமுறி அழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் கூட்டு வச்சு கும்முன்னு கும்புறாங்க அவங்க. நம்ம கோமதி அம்மா வேற மூர்த்தி இங்கே இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா, அவர் மாட்டில் புணக்கு போட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அது பத்தாதுக்கு அவர் ஏதாவது பண்ணிக்க வரோன்னு பயப்படுறாங்க. உடனே மீனாவுக்கு பயங்கர பயமாயிடுச்சு. அப்போல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆறுதல் சொன்னாலும் கிச்சனில் கூட்டு போய் அத்தைக்கு அட்வைஸ் பண்ணும்போது இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணீங்க, செவனின்னு இருந்த பையனை கூட்டு போய் எங்கேயோ கொண்டு போய் நிற்க வச்சிட்டீங்க, இப்போ நகர்த்திருந்த பழியெல்லாம் இவன் மேலே விழுந்துச்சு, எல்லாம் தேவையா? ஏன் உங்கள் அண்ணன் குடும்பத்துக்காக இப்படி சொந்த குடும்பத்தையே போய் பழி வாங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது மீனாவோட ஹஸ்பண்டை வந்து பார்த்துட்டாருங்க. என்ன நடக்க போது தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.